பச்சை பயிறு வச்சு ஹெல்த்தியான ஸ்டைலில் ஒரு குழம்பு பண்ணலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்பயும் போல் ஒரே மாதிரி குழம்பு பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு பச்சை பயிரை நான் இந்த மாதிரி 1 கப் பச்சை பயிறு இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா மணம் வரணும். அதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா பச்சை பயிறு, அதில் அது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த பச்சை பயிறு நல்லா மசிஞ்சு வேகணும். அதுக்காக நல்லா அது வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 2 பழுத்த தக்காளி 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. 2 பழுத்த தக்காளியை 4 நாளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு 5-6 விசில் விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சு அதையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து அதை ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிறு, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க எக்ஸஸான தண்ணியை ஃபுல்லாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பச்சை பயிரை ஒரு மத்து வச்சு நல்லா கடையணும். அப்படியே மற்ற எல்லாத்தோடையும் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு இந்த எக்ஸஸாக வச்சுருக்க தண்ணியும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பச்சை பயிறு குழம்பு வீட்டிலே ஈஸியாக ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு இந்த நேரத்தில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. எல்லாத்தையும் பச்சை மிளகாய், அந்த பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசித்து அந்த பச்சை பயிரையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. சூட்டோடையே பண்ணணும், அப்போ தான் நல்லா மசியும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பையும் போட்டு அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, இந்த பச்சை பயிறு வேக வச்ச தண்ணி அதையும் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். நல்லா சூடான சாதத்தோடு பெரட்டி ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த பச்சை பயிர் குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப காட்டம் இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு அடிக்கடி நான் அப்லோட் பண்ணுவேனுமே. கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பயிறு குழம்போட நீங்கள் தோசை, இட்லி இந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக எப்பயும் போல் ஒரே மாதிரி குழம்பு இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.